ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் டிகே. இந்த பதிவு எதுக்குன்னா, இப்போது நேற்றுலேருந்து எலெக்ஷனோட டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. அது பண்ணதுலேருந்து எங்கே பார்த்தாலும் ஃபுல் எலெக்ஷன் செக்கிங் தான் வந்துட்டு இருக்கு. நானே நேற்றுலேருந்து இது வரைக்கும் என் வண்டிக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாட்டி செக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எங்கன்னா ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு போகிறீங்களா, அப்போது வந்து கஸ்டமர்கிட்ட நீங்களே சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் எதனா எக்ஸ்ட்ரா பணம், அதிகமான பணம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கான தேவையான ப்ரூஃப் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். இந்த மாதிரி எலெக்ஷன் செக்கிங் நடக்கும்போது பேகெல்லாம் செக் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து நீங்களும் அந்த செக்கிங்லாம் வந்து கொஞ்சம் பண்ணுங்கள். ஏன்னா 6-7 வாட்டி என் வண்டியை செக்கிங் பண்ணும்போது 2-3 கஸ்டமர் வந்து ஏதோ என்னோட தப்பு மாதிரி என் மேலெல்லாம் கோவப்பட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அது உங்களுக்கு சொல்லி வைங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்களும் வண்டியில் எதனா வந்து கஸ்டமர் இல்லாமல் பார்சல் மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க, அந்த மாதிரி எதனா யாருனா கொடுத்தாங்கன்னா அந்த பார்சலில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தைரியமாக கேளுங்க. அது என்ன இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அப்படி சொல்லனா நீங்கள் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. இந்த எலெக்ஷன் வரைக்கும் யாரோ ஏதோ தப்பு பண்ணுறதுனால எங்களை மாதிரி ஆளுங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா ஓட்டுநர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம், இது ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா என் கூட நடந்ததுனால நான் சொல்கிறேன். சில கஸ்டமருங்க வந்து அந்த ஆஃபீஸருக்கு கேள்வி கேட்கலாம், அவங்கள கேட்காம நம்மளை கேள்வி கேட்குறது, நம்மளை வந்து தப்பாக பேசுகிறது வந்து இது வந்து நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் சொல்கிறேன், எல்லாமே கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதாகவே இருந்து நீங்கள் வந்து எல்லாம் கஸ்டமர்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க என்ன எடுத்துகிட்டு வராங்க, ஏது எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு கூப்பிட்டு போங்க. நம்ம சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா நம்ம ஓட்டுநர்ஸ்க்கு எதனா ஒரு பிரச்சனைனா நம்ம ஓட்டுநர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து பேசுவோம். நம்மளுக்காக யாருமே இங்கே பேச மாட்டான். அந்த மாதிரி வாழ்க்கை ஓட்டுநர்ஸு. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீ அவனுமே வந்து நிற்க மாட்டான். நம்ம ஓட்டுநர்ஸ் நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம். அதனால சொல்கிறேன், தயவு செஞ்சு எல்லாம் சேஃப்டியாக இருங்க. பார்த்து உஷாராக பண்ணிக்கோங்க. அதை தான் நான் சொன்னேன். ஏன்னா 6-7 வாட்டி என் கூட செக்கிங் நடக்கும்போது 2-3 வாட்டி கஸ்டமர் எனக்கே ஒரு மாதிரியாக பேசுனதுனால தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். நன்றி மக்களே. நான் உங்கள் வேலூர் டாக்ஸிக்காரன் டிகே.